வெல்கம் டு நாஞ்சல் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சவரக்கத்தின்னு ஒரு படத்தை பற்றி பார்க்குறோம். இந்த படத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த படத்தில் டேரக்டர் சத்தியமாக எனக்கு தெரியலை. இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்து எனக்கு மறந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிற்கிறப்பல இவருடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த படத்தில் இந்த சஜஷனில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆனால் எனக்கும் லிட்டில் பிட் ஆஃப் இந்த படம் எதை பற்றின்றது எனக்கு தெரியும். ஓகே, இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு ஆக்டிங்கை ஃபஸ்ட்டு நான் முடிச்சிட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் பூஜான்ற ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. பூர்ணா வாய் கொளறதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எங்கடா நோ பாய்சன் சமாளிக்க வேண்டியிருக்கு. அதாவது அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஏழை படத்தில் ஒரு குட்டி பொண்ணு வரும். அவங்க அக்காவாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஏழை படத்தில் அந்த பையனுக்கு வந்து ஃப்ரெண்டாவோ அக்காவோ நடிச்சிருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இதில் அவங்களோட மகளாக பண்ணியிருக்கோம். அப்புறம் டேரக்டர் ராம் தான் இதில் ப்ரொட்டாகனிஸ்ட். இந்த ராம் தான் இந்த படத்தில் ஹீரோ. டேரக்டர் ராம் தங்க மீன்கள், பேரன்பு இந்த மாதிரியான படங்கள் எடுத்தவர். தரமணி அவருக்கு தெரியும். மிஷ்கின் சொல்லவே தேவைதான், தலைவர் வேற லெவல். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். ஸோ இந்த படம் எதை பற்றி, இந்த படத்தோட கதையை சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு தெருநாயை தேவையில்லாமல் கல் எடுத்து அடித்தோன்னா அந்த தெருநாய் வாழ்க்கை முழுக்க நம்மளை துரத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே அவர் ஒரு தெருநாய்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த தெருநாய் தான் மிஷ்கின். தப்பாக நினைக்க வேண்டாம், இந்த படத்தை ஒரு மெட்டஃபராக சொல்லிட்டு இருக்கேன். அவரை தெருநாயின்னு சொல்லலாம். அப்புறம் நானும் கண்ணடியை கலத்தி ஐம் சாரின்னு சொல்ல வேண்டியது வரும். ஸோ அதனால் இந்த படத்தோட கதை இதுதான். இந்த படத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஏன் பார்க்கணும், இந்த படத்தில் இது மட்டும்தானே இருக்கான்னு கேட்டால், இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஹைப்பர் லிங்க் ஆகும். பல ஸ்டோரிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பயங்கரமான ஒரு டார்க் ஹியூமர். அதாவது இந்த படத்தில் உள்ள கேரக்டர் எல்லாமே சீரியஸாக இருக்கும். ஆனால் நமக்கு சிரிப்பு கேரக்டர் இந்த மிஷ்கின்லாம் ரொம்ப சீரியஸான கேரக்டராக இருக்கும். சில சீன்லலாம் அவரை விசாரிக்க போகும்போது இவர் சீரியஸாக ஒரு இடத்துல நிற்பார். அட்ரஸ் கேட்க ஒருத்தர் வருவான். வந்து அவரே பல டென்ஷனில் நிற்காரு. அட்ரஸுங்க ஐயோ சொல்ல மாட்டியான்னு சொன்னோன்னே அவருக்கு கோவத்தில் அடிக்கிறதும் அந்த படமே ஒரு மீன் டெம்ப்ளேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சீனில் வந்து பைக் இந்த சைடு ஓடி போச்சா, என்ன கலர் என்ன பிராண்டு அப்படி சொல்லி அதெல்லாம் நீங்கள் மீமில் பார்த்துருப்பீங்க. ஆனால் மீமில் பார்த்துட்டு இல்லைன்னா ஒரு ரீல்ஸில் பார்த்துட்டு கடந்து போயிருப்பீங்க. ஆனால் படம் ஒரு தரமான ஒரு படம். இந்த படம் வந்து பயங்கர காமெடியாக இருக்கும். இந்த படம் எத்தனை நிமிஷம்? 1 மணிக்கு 47 147 ஒரு 1.25 மணிக்கு ஒரு நினைக்கிறேன். 2 மணிக்கு கூட இல்லை 1.5 மணிக்கு ஒரு பயங்கரமான படம். இது படம் வந்து போர் அடிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்காது. படம் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கதைக்குள்ளே போகிறதுக்கு லேட் ஆகும். அது பார்பரா பண்ணியிருக்கிறாருப்பா டேரக்டர் ராம். அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு குரங்கு சேஷ்டை உள்ள ஒரு மனுஷன். அதான் இந்த அவரோட கேரக்டரே இந்த படத்தில் ஒரு குரங்கு சேஷ்டை உள்ள ஒரு மனுஷன். இதுதான் அந்த இதில் இந்த படத்தில் வந்து ஒரு குரங்கு சேஷ்டை உள்ள ஒரு ஆள். வேற இந்த படத்தில் சொல்லணும்னா ஒரு குரங்குக்கும் ஒரு நாய்க்கும் நடக்கிற ஒரு சண்டைன்னு வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். வேற உங்களோட டேரக்டர் ஒய்ஃபாக நடித்தவங்க வந்து கொஞ்சம் சத்தமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் வந்து மிஷ்கின்ட்ட மாட்டி அவங்களோட வட்டார வேலை, இந்த அவங்களோட பேசியிருக்க விதமே பயங்கரமாக இருக்கும். நம்ம என்னடா எப்படிலாம் பேசுகிறாங்க, படத்தில் எப்படிலாம் பேசுகிறாங்க, சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது அது வந்து வலிப்பு வந்த மாதிரி நடித்து ஒரு காம்பவுண்டு சாடி போவாங்க. அந்த சீன்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். வேறு சொல்லுங்க. இந்த படம் அதை மட்டும் இல்லை, இதுவும் படம் எப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான ஸ்கிரிப்ட் இருக்கு. தான் பார்த்த பிள்ளை, அதாவது அவன் பையன் முன்னாடி அவன் அடி வாங்கிடக்கூடாதுன்றது தான் அவனோட மெயின் மோட்டிவாகவே இருக்கும் படத்தில். ஒரு பெட்டை வந்து வெளியே அப்படி எடுத்து நிற்பா எப்படி ஒரு ஜெகிர்தாண்டா படத்தில் இந்த சைடு கண் இந்த சைடு கேமராவில் அப்படி வந்து நிற்கும் போது ஒரு கூஸ்பம் மூவ்மெண்ட் இருக்கு. அதற்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாமல் அவரும் பண்ணியிருப்பார். ஸோ பயங்கரமான கமர்ஷியல் படம் மட்டும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மசாலாவான ஒரு காமெடியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் டார்க் காமெடி மூவி படம் சவரக்கத்தி. இந்த மாதிரி மேலும் பல படங்களை பார்க்கணுன்னா எங்கள் நாஞ்சல் டாக்கீஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.